வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக வெஜ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சம் சூடாகும் போதே முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியை லைட்டாக வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடுங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது பீன்ஸ். பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நான் ஏற்கனவே வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி, இந்த காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. காய்கறியெல்லாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பிரியாணி ரைஸில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கலந்துடலாம். ஏற்கனவே நான் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்துடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தில் எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் கலக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அகண்ட கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் உங்களுக்கு உதிர் உதிராக வரும். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா இதை கலந்துட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த வெஜ் பிரியாணியை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய வெஜ் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலாப்பில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெஜ் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள்.
இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.